அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். படைச்சி பல்வேறு வணக்க வழிபாடுகளை நம்மளை என்ன பண்ணியிருக்கான், செய்ய சொல்கிறான். அதில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நலல்ல நம்ம என்ன பண்ணணும், அக்கறை காட்டணும். ரசூல்லா சொல்லும் பொழுது அத்தீனு நசிஹா, பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு முள்ளு கிடக்குன்னு வச்சுங்களேன், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், தூர போட்டு போனோம்னு சொன்னால் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரித்து அதன் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்ல, அது போல் ரோட்டில் கிடக்கிற ஒரு கல்லையோ அல்லது முள்ளையோ தூக்கி ஓரமாக போட்டாலும் கூட நம்மளுக்கு என்னதான், நன்மை தான். நம்மளுக்கு காலில் குத்தலை, ஆனால் பின்னாடி வரவங்களுக்கு அது என்ன பண்ணிடக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தூக்கி போடுறோம்ல, அது கூட நன்மை தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்குங்கள, இந்த இடத்த பாருங்களேன், இது இப்படி கிடக்கல, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன, இது யாராவது கொட்டிட்டு போனாங்க, நம்மளுக்கு என்னன்னு நம்ம கண்டு காணாமல் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பணிகளை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கூலியே தருவான். இது பேரூராட்சி தான் சுத்தம் பண்ணணும், ஓகேவா? இப்படி சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், சுத்தமாக நம்மளுடைய இடத்த வச்சுக்கணும். அவங்க கண்டு காணாமல் இருக்கிறாங்கன்ட்டு நம்மளும் கண்டு காணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு நோய் பரவும், நம்மளுக்கு நோய் பரவும். இன்னொன்று, நம்ம சுத்தம் செஞ்சோம்னு சொன்னால் யார் நன்மை தருவான், நம்மளுக்கு அல்லாஹ் நன்மை தருவான். அந்த இறையச்சத்தோட ஈமானோட அந்த நன்மை எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன தருவான், அதிகமான நன்மை தருவான். நம்ம சுத்தம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாம்.